ஐயோ பாட்டி, சீப்பால சீவினாலே பாதி மண்டை காலியாகுது. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க, இல்லனா நான் வழுக்க ராணி ஆயிடுவேன். ஏண்டி இப்படி கத்துற? வா, என் மேஜிக் ஆயில எப்படி பண்றதுன்னு காட்டுறேன் பாரு. இதுதான் நம்ம மேஜிக் ஆயிலுக்கு தேவையான பொருட்கள். ஒவ்வொன்னா சொல்றேன், குறிச்சுக்கோ. ஓ ஓகே, ஆரம்பிங்க. இது முதல்ல 1/2 லிட்டர் சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய். இது முடிக்கு நல்ல ஈரப்பதத்தை கொடுத்து வேர்க்கால்களை பலப்படுத்தும். அப்புறம் இந்த 15-20 செம்பருத்தி பூக்கள் முடிக்கு நல்ல பளபளப்பை தரும். அதே அளவு 15-20 செம்பருத்தி இலைகள் இயற்கை கண்டிஷனர் மாதிரி முடிய மென்மையாக்கும். அப்புறம் ஒரு கைப்பிடி கரிசலாங்கண்ணி. இது மூலிகைகளோட ராஜா, நரைமுடி வராம கருகருன்னு மாத்தும். பளபளப்பு கண்டிஷனர், இது என்ன இல்ல, முடிக்கு விருந்து. விருந்த விடு. இந்த ஒரு முழு கற்றாழை ஜெல் தலை சூட்ட தணிச்சு பொடுகை விரட்டும். ஒரு கைப்பிடி வேப்பில அரிப்பு கிருமி இல்லாம பாத்துக்கும். இந்த ஒரு கைப்பிடி கருவேப்பிலை முடி உதிர்வதை நிப்பாட்டி அடர்த்தியா வளர வைக்கும். ஒரு கைப்பிடி மருதாணி இலை முடிக்கு நல்ல நிறத்தை கொடுக்கும். 10 கிராம் வெந்தய முடிக்கு நல்ல குளிர்ச்சியையும் வழவழப்பையும் தரும். இந்த 10 கிராம் கருஞ்சீரகம் தான் மேஜிக். செத்துப்போன வேர்க்கால்ல கூட புதுமுடிய முளைக்க வைக்கும். கடைசியா ஒரு கைப்பிடி அவுரி இலை. இது இளநரைய வரவிடாம தடுத்து கருப்பா நிறத்தை தரும். அப்பா, இவ்ளோ பொருட்களா? சமையல் பண்ண போறீங்களா இல்ல எண்ணெய் காய்ச்ச போறீங்களா? வாய மூடிட்டு கவனி. இனி இதை இடிச்சு காய்ச்சணும். வா, மிக்ஸில போட்டா சத்து செத்து போயிரும். இப்படி இடிச்சாதான் அந்த சாறு உசுரோட எண்ணெயில இறங்கும். பாட்டி, என் கை வலிக்குது. இதுக்கு பதிலா ஜிம்முக்கே போயிருக்கலாம் போலயே. இந்த இரும்பு சட்டியும் விறகு அடுப்பு சூடும் தான் இந்த எண்ணெய்க்கு பவர் கொடுக்கும். மெதுவா காய்ச்சணும், அப்பதான் மேஜிக் நடக்கும். பாட்டி, வாசனை செமையா இருக்கு. அப்படியே என் முடி பளபளன்னு ஜொலிக்குமா? வாவ் பாட்டி, வாசனையும் சூப்பர், ரிசல்ட்டும் சூப்பர். இனி நான் தான் காலேஜ் முடி சூடா இளவரசி. இப்பவாவது புரியுதா? ஓல்ட் இஸ் கோல்டு பாட்டி சொன்னா தட்டாத. எண்ணெயை தேய்க்க மறக்காத.